ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சக்தி ஈசா. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எங்கே போகிறோம்னா கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். கோயம்புத்தூரில் நல்லா மழைங்க. வீட்டுக்கு வந்தால் அத்தை சூடாக சாப்பாடு எக் கிரேவி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. பாருங்கள் நம்ம ஈஸா சாப்பிட்டுட்டு இருக்கிறத. பசங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். வாங்க வெளியே மழை பெஞ்சிட்டு காட்டுறேன். நைட்டெல்லாம் மழைங்க. காலையில் நல்ல காற்று, ஜாஸ்தி காற்று. வாழை மரம்லாம் விழுந்துருச்சுங்க. நீடு அழகா நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். கட்டுறது அப்படியே சுற்றி மரத்தையும் காட்டவா ட்ரெயின் அம்மாவும் அப்பாவும் எங்கள் அம்ச்சியும் சேர்ந்து வாழை சாஞ்சிச்சுன்னு எடுத்து நிமித்தி வச்சுட்டு இருக்காங்க. தம்பி இப்போ வந்தானுங்க. வாழை நல்லா தாரம் சாஞ்சிருச்சுங்களா, அதனால எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா தம்பி அம்ச்சி 3 பேர் சேர்ந்து பிடிச்சி தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. சபரி வாடி வாட்ட கொச்சு கொச்சு வச்சு வாய்க்காலத்தை எடுத்து அறுவாள் எட்டு கடைசி அறுவாளுக்கு அரிசிடலாம். ஓடு திருச்சி மண் போடு, நெட்டு இழுத்து கட்டிட்டு மண் போடுங்க. எல்லாத்துக்கும் நல்ல மண்ணு போட்டு கட்டி வச்சிடலாம் ஈசா. அதுவுமே ஒரு அந்த மாதிரி அந்த மரத்தில் கட்டி வச்சிடலாம். இப்போ சாயாமல் இருக்கும். இல்லைன்னா அதுக்கு முட்டு கொடுத்து வச்சிடலாம். இன்னொரு குச்சி வச்சு இதுக்கு முட்டு கொடுத்துருக்கோம்ல, இது மாதிரி இன்னொரு முட்டு கொடுத்துடலாம். பூஜா பூஜா
இப்போ தான் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குங்க, அதனால் அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு அந்த வேலையை பட்டுருக்குறோம். என்னமே ஒப்பு போட்டுடுமா பாப்பா வா அருவாள் எடுத்துக்கோ அருவாள் எடுத்துக்கோ ஹாய் இது என்னென்ன செடின்னு சொல்கிறேங்க பாருங்க. இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்து வச்ச கஸ்தூரி மஞ்சள். இது கஸ்தூரி மஞ்சள். இங்கே இருக்கிறது சேனக்கிழங்கு. இங்கே இருக்கிறது சேனக்கிழங்கு செடி. கிழங்கு இருக்கும்ல பெருசு பெருசா கிழங்கு செடி. இது வந்து இஞ்சி. எது சார்? இது இஞ்சி. இது இஞ்சி. அது இஞ்சி செடி காட்டு. இது இஞ்சி. இது வந்து செவந்தி பூ. ப்ரௌன் கலரில் இருக்குது செவந்தி பூ. இது ஒயிட் கலரில் இருக்கிற செவந்தி பூ. இது இந்த செடி. அந்த செடி. இது வந்து கனகாமர செடி. கனகாமரம். இது கற்பூரவள்ளி. கனகாமரம் பூ. இது இந்த ஊரில் வந்து இது துளக்கமல்லின்னு சொல்லுவாங்க. இது துளக்கமல்லி. கோழிக்குண்டு பூன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது துளக்கமல்லி. கோழிக்குண்டு அது வேற, ரைட், அது ரெட் கலரில் இருக்கும். இது துளக்கமல்லி. இது பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு எடுத்துருக்குது. இதை நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோம், தோண்டி திருப்பி கொண்டு போயிடலாம். இதெல்லாம் அப்பா வச்ச செடி, நந்தியாவட்ட பூச்செடி. இதெல்லாம் அப்பா வச்ச செடி, நந்தியாவட்ட பூச்செடி. ஒரே மிளகா செடி, சின்ன மிளகா. மிளகா பிஞ்சு விடுது. மிளகாய் இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா தக்காளி செடியில் லைனாக வெட்டி விட்டுருக்குது. தக்காளி செடி பூ பூத்துக்கு தக்காளி. சோறுங்களா சாமி? சாப்பிட்லாமா? இந்த வாழைக்கெல்லாம் முட்டு கொடுத்தாச்சுங்களா? இது கொடுத்துட்டோம். அதுக்கு இது கட்டணும். அது கவுர் போட்டுருக்குறேன். நம்ம முள்ள வாழை தள்ளி கொடுக்கணும் சாமி. நான் தள்ளுறேன், நீ மாப்பிள்ளைங்க கட்டுங்க. இந்த வாழைக்கு மட்டும் போதுங்கம்மா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலாமா? நான் தள்ளுற கட்டுங்க. வெயிட் இந்த வாரங்க காட்டு. எங்க நீ கோர்த்ததை காட்டு, அப்பாட்ட காட்டுங்க. சூப்பராக குட்டிம்மா. தலைவட்டி பூச்செடின்னு சொல்லுமே, அதை வந்து நீங்கள் எடுத்து கிள்ளிட்டு அதை பூரா அந்த இதுலேயே கோர்த்துருக்குறீங்க. சூப்பராக இங்கே அப்புறம் ஃபுல்லாக காட்டுங்க வீடியோவில் அழகா. ஓகே சூப்பர். கையில் நம்ம ப்ரைஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம். காட்டுங்க, அப்படியே இருங்க. ஓகே ஓகே இதுவே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே காட்டுங்க. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கறி எடுக்கிறதுக்கு கறி கடைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சிக்கன் எடுத்து வந்துடலான்ட்டு. நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் மெயின் ரோடு போகணுங்க, கறி எடுத்து வரதுக்கு போயிட்டுருக்கோங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை தூரிக்கிட்டே தாங்க இருக்கும். திடீர்னு மழை வரும், திடீர்னு மழை நின்றுடும். அப்படி பார்த்திங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக அப்படியே மாறிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க மழை தூரிக்கிட்டே இருக்கிறது. இப்போ சிக்கன் இட்டு வந்து கொடுத்துட்டேங்க. ஈஸியாக தான் சமைச்சிட்ருக்குற அப்படிங்க. சிக்கன் செஞ்சு வச்சுருந்தோம் அப்படிங்க, நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் அப்படிங்க, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு.
வெளியே ஒரு இடத்துக்கு போகிறக்கா கிளம்பிட்டுருக்கோங்க. ஆமாங்க, நம்ம படத்துக்கு போகிறது தாங்க போயிட்டுருக்குறோம். பூஜாவும் சபரியும் படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்களா, நம்மளும் படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி படத்துக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இப்போ போகிற தேட்டருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைங்க. நம்ம இங்கே வந்ததுலேருந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த தேட்டருக்கு போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஈஸா வந்து சின்ன வயசில் ஒரு டைம் போயிருக்கிறானுங்க. இப்போ இந்த தேட்டர்லாம் இப்போ பழைய தேட்டராக இருந்துச்சுங்க, இப்போ இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குங்க தேட்ரு. வாங்க உள்ள மூவி எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். தலைவன் தலைவி படத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். படம் சூப்பராக இருக்குங்க. படம் பார்த்ததுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோக்கு ஒர்த்தாக இருக்குது படம். மழை விட்டு வெளியே வந்து பார்த்தா மழையாக இருக்குதுங்க. போய் நின்றுட்டாங்க. சரி மழை நின்னா போய்க்கலாம் அப்படின்ட்டு படம் விட்டுட்டு வெளியே வந்தோம்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மழையவே காணாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம வாளையார் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. கேரளா பார்ட்ரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள பாட்டு வரக்காக போயிட்டுருக்கோங்க. இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுங்களா, சரி பார்த்து இங்கே வந்து இல்லை ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது போட்டு பார்க்கலான்ட்டு இங்கே ரீல்ஸ் தாங்க வந்து போட்டு பார்த்துட்ருக்குறோம். நம்ம தங்கச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கன்னா பீலமேட்டில் இருக்கிறாங்க. பாட்டு போடான்னு தான் வந்தாங்க. தங்கச்சி இவங்க தாங்க என் தங்கச்சி. இவர் தங்கச்சி மாப்பிள்ளைங்க. எப்படி வாவா என்ன பண்ணுறீங்க? சப்பாத்தி சொல்கிறீங்களா? ஓகேடா ஓகேடா. மேடம் சப்பாத்தி போடுறோம் மேடம். யாரு? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அதுக்கு தனியாக போட்டு வச்சிருக்கேன். நம்ம நைட் வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சுங்க. பீலமேடு வர்றதுக்கு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு பாப்பாவும் பார்த்துட்டுங்க கிளம்பிட்டாங்க. எப்படியும் வாரத்துக்கு கூட அவங்க திருப்பூர் வந்துடுவாங்க, இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் வந்துடுவோம். அவங்களையும் பார்த்துட்டு அத்தையும் பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு லேட்டாக ஆயிடுச்சுங்க. வந்து பார்த்துட்டு நான் பாப்பா வர்றப்ப பார்த்துட்டு போங்கண்ணா மறக்காமல் அப்படின்னா போன வாரம் பார்த்துட்டா முந்தின வாரம் போனோம். சரி இந்த வாரம் கையோட பார்த்துட்டு போயிடுவோம்ட்டு வீட்டுக்கு நம்ம வீடியோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள்.